பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நன்றி பலி நிகழ்ச்சியிலே நாம் ஒருவர் சந்திப்பதற்கு கர்த்தர் இப்படி வாய்ப்புகளை தருகிறார். ஆண்டவருக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்படும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்முடைய எண்ணமும் சிந்தையும் நம்முடைய செயல் எப்படி உருவாகிறது என்றால், நம்முடைய வாயிலிருந்து அவைகள் பிறக்கிறது என்பதை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி அது நடக்கிறது? பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்முடைய கண்கள் பார்க்கிறதை செயல்படுத்த தோன்றுகிறது. அவைகளை சிந்தனையில் திட்டமிடுகிறது, வட்டமிடுகிறது, கோலமிடுகிறது. அதன் பின்பாக அது செயலாக்க வடிவத்தில் வந்து அவைகளை பல்வேறு விதங்களிலே மனிதர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அது ஒரு துரிச்சியான எண்ணமானாலும் சரி, ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணமானாலும் சரி, பாவமான காரியமும் இப்படித்தான் மனிதனுக்குள்ளாக சென்று அவைகளை கெடுத்து விடுகிறது. அநேக போராட்டங்கள், தடைகள், கொலைகள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாவிலிருந்து புறப்படுகிறதை அழகாக சாலமோன் ஞானி எழுதுகிறார். மத்தேயு 12:37 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நமக்கு ஒரு காரியத்தை அழகாக சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாவின் வார்த்தைகள் நாம் காத்து கொள்ள வேண்டும். அதில் எந்த வகையிலும் நாம் தீமை உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. நான் வாசிக்கிறேன், மத்தேயு 12:37 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அதற்கு முந்தைய வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சபைக்கு அதை சொல்லுகிறார். அதனால் மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அதனால தான் உன் நண்பனை சொன்னால் உன்னை சொல்லிடுவோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், செயல் எல்லாமே சிறந்தவைகளாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்ததை படிக்க வேண்டும், சிறந்ததை பார்க்க வேண்டும், சிறந்ததையே செய்வதற்கு நம்முடைய மனதையும் எண்ணத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். தேசத்தில் பல்வேறு ஜனங்கள் இருக்கின்றார்கள், கொடூரமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தகப்பனையே கொன்று விடுகின்ற, தாயை கொன்றுவிட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமானதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்றால், நம்முடைய வீணான வார்த்தைகள், நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற எல்லாமே வீணான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படி வார்த்தையினாலே நாம் குற்றவாளியாக்கப்படுகிறோம். ஆகவே நீதிமன்றத்தில், தேவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்பாக நிற்கும் முன்பதாக இந்த வார்த்தையை கேட்குற நாம் ஒவ்வொருவரும் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் எப்பொழுதும் நமக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு பரிசுத்த தேவன் அவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை இவ்வளவாய் நேசிக்கிறார். நாம் சிறந்த மனிதர்களாய் மாறுவதற்காக ஒரே குமாரனை கொடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த நல்ல தேவனை பாடி துதித்து ஜெபிக்கலாமா? நம்மை சுமப்பதினால் இறைவா, உம் சிறகுகள் முறியவில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா, உம் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா, உம் அன்பு குறையவில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா, உம் சிறகுகள் முடியவில்லை.
அள்ளி அணைப்பதனால் இறைவா உம் அன்பு குறையவில்லை. ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை. ஆமென். நமக்காக அவர் கொடுத்தவ நதிகளும் வற்றி போகவில்லை, வானங்களும் நின்றுவிடவில்லை. எப்பொழுதும் நமக்கு மழையாய் பொழிகின்றது, மேகத்தை குறைகின்றது. ஆகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் நாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், ஆமென், அநேகருக்கு பரலோக பாதையை காட்டட்டும், சிறந்த வழிகளை சொல்லிக் கொடுக்கட்டும், சிறந்த மனிதர்களை உருவாக்கட்டும். இந்த பூமியிலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவர்களும் மாறட்டும். இந்த எண்ணத்தோடு கூட இந்த நாளை நிறைவு செய்வோம். பிறரை மதிப்பீடு செய்யும் பொழுது தரக்குறைவாக அல்ல, சிறந்த மனிதர்களாக அவர்களை உருவாக்க மதிப்பீடு செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் சிந்தனையிலிருந்து புறப்பட்டு நாவின் அதிகாரத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்கு ஊக்கத்தை கொடுப்பதும், பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும், அவருடைய உயர்வை கொடுக்கிற அளவிற்கு உருவாக்கும் சிறந்த நபர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் எல்லைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தீமையானவைகளே நாங்கள் எப்பொழுதும் உட்கொள்ளாமல், எங்கள் கண்களினால் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல், எப்பொழுதும் சிறந்ததை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எவ்வளவாய் சுமந்து செல்லுகிறீர், எங்களை எவ்வளவாய் வாழ வைப்பதற்கு இந்த இயற்கையை நீர் ஒரு நாளும் குறையாமல் தந்து கொண்டிருக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியின் முளைக்கும் ஒவ்வொன்றும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறதப்பா. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். சுவாமி, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அணைத்து கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். நாங்கள் இன்னும் சாட்சியாக இருக்க, எங்கள் நாவுகள் சாட்சியாக இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.